ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 3 உருளைக்கிழங்கு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், 3 பீஸ் தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், தேவையான அளவு உப்பு, தாளிச்சிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை வகை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை இப்படி நடுவில் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலா இறங்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் காரம் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். எல்லாம் வெந்திருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.